ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக என்னோடய அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போது எல்லோரும் போல தான் பேசிக்காக எதுவுமே தெரியாமல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். வழக்கம் போல் நிறையா லாஸஸ் தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா கால்குலேட்டரை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது கேமரிலா கால்குலேட்டரு, பிவைட் பாயிண்ட் கால்குலேட்டரு, இந்தமாரி கால்குலேஷன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்க ஆரம்பித்தோம். நிறைய இண்டிகேட்டர்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இண்டிகேட்டரை சொந்தமாகவே க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அதையும் தாண்டி நிறையா ஃபண்டமெண்டல் கற்றுக்க ஆரம்பித்தோம். இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணோம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட்டை பற்றி நிறைய நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். இப்படி நிறைய நம்ம ஸ்டடி பண்ணி மார்க்கெட்டை கடந்து வரும்போது தான் நம்ம யோசித்தோம், இப்போது கேம்ரெலா லெவல், பிவைட் பாயிண்ட், ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட், இந்தமாரி கால்குலேஷனை யூஸ் பண்ணி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம, அதாவது R1, S1 இந்தமாரி வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கல ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்தது. உண்மையிலேயே மார்க்கெட்டு இந்த கால்குலேஷனுக்குள்ளே தான் செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிவைட் பாயிண்ட்டு, சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி, கேமரா லெவல் இதெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள நிறைய லெவல் வந்துடும். H1, H3, H4, H5, L1, L3, L4, L5. அதேமாரி பிவைட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா R1, R2, R3, S1, S2, S3 இந்தமாரி உங்களுக்கு வந்துடும். அப்போது சில இடங்களில் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டு டச் பண்ணி புல் பேக் எடுத்து போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். சில இடங்களில் அது டச் பண்ணி புல் பேக் எடுக்காது. அது அடுத்தடுத்து ஒன் சைடு வேலையாக போயிட்டுருக்கும். அப்போ தான் நம்ம யோசித்தோம், இந்த கால்குலேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ரீவியஸோட ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் போடுறாங்க. அப்போது ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ப்ரீவியஸ் ஓப்பன் ஐ லோ க்ளோஸை வச்சு அதிலேருந்து ஒரு கால்குலேட்டர் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே தான் மார்க்கெட் செயல்படுதா, இவ்வளோ தான் மார்க்கெட்டுன்றது ஒரு சின்ன தேரியா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான், அது ஒரு மிகப்பெரிய தேரி. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ப்ரீவியஸ் ஓப்பன் ஐ லோ க்ளோஸை பேஸ் பண்ணி ஒரு லைன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோன்றது அதோட புரிதல் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறமா இந்தமாரி கால்குலேட்டர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், இண்டிகேட்டர் மேலே நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இண்டிகேட்டர் மேலே நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இண்டிகேட்டர் அப்படின்றது நீங்கள் எங்கே வேணாலும் போக, எந்த ஒரு இண்டிகேட்டர் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கல, அந்த இண்டிகேட்டருக்கு இன்புட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம்ல, அந்த இன்புட்டை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம், அந்த இண்டிகேட்டரை எதை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணக்கூடிய விதத்தை ரெண்டு விதமாக நம்மளால் பிரிச்சுக்க முடியும். பாயிண்ட் 1 மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ண இண்டிகேட்டரு, பாயிண்ட் 2 லெவல் பேஸ் பண்ண இண்டிகேட்டரு. சரி, இந்த லெவல் பேஸ் பண்ண இண்டிகேட்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க ஃபிக்ஸட் இண்டிகேட்டராக இருக்கும். ஆவரேஜ் பேஸ் பண்ண இண்டிகேட்டர்லாம் நகரக்கூடிய இண்டிகேட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் பேஸ் பண்ணதெல்லாம் கேட்டிங்கன்னா சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி, கேமரா லெவல், ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டு, ப்ரீவியஸ் ஓப்பன் ஐ லோ க்ளோஸ், ஸோ இந்தமாரி கேன் லெவல், இந்தமாரி லெவல்ஸ்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த லெவல் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த லெவல் மாறாது. அந்த லெவல்கிட்ட ப்ரைஸ் டச் பண்ணி ட்ரேடிங் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இது லெவல் பேஸ்டு இண்டிகேட்டர். அடுத்தது பைசெல் சிக்னல் வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெளியில் இண்டிகேட்டரை வெளியில் பார்க்கும்போது அதோட தோற்றம், அதோட டிசைன் வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் அதோட பைசெல் சிக்னலே கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் பைசெல் சிக்னல் வருதுன்னு சொன்னால் அது மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உதாரணத்துக்கு சூப்பர் ட்ரெண்டு, போலிங்கர் பேண்டு, ஏடிஆர், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ், இந்த மாதிரி எந்த ஒரு கண்டென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது இதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு நகர தான் இந்த மூவிங் ஆவரேஜ் ஒர்க் ஆகுது. சரியா? அப்போ மார்க்கெட்டு மேலே ஏற என்ன செய்யும், இந்த மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ண இண்டிகேட்டர் எல்லாமே மார்க்கெட்டு ஏறுதுன்னு சொல்லி பின்னாடியே பை சிக்னல் கொடுத்துக்கிட்டு பின்னாடியே வரும். மார்க்கெட்டு கீழே இறங்குச்சுன்னா என்ன செய்யும், பின்னாடியே செல் சிக்னல் கொடுத்துக்கிட்டு பின்னாடியே வரும். அப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டையும் இண்டிகேட்டரையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுங்கிறது நம்மளை மாதிரி ஒரு கேரக்டர், இண்டிகேட்டருங்கிறது நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஷேடோ, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிழல். சரிங்களா?
நாம் எங்கே போகிறோமோ நம்ம பின்னாடியே நம்மளுடைய நிழல் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இண்டிகேட்டரும். மார்க்கெட்டு பாசிட்டிவாக போச்சுன்னா பின்னாடியே அந்த இண்டிகேட்டர் என்ன செய்யும், பை சிக்னல் கொடுத்துட்டு வரும். மார்க்கெட் நெகட்டிவில் போயிடுச்சுன்னா பின்னாடியே அந்த இண்டிகேட்டர் செல் சிக்னல் கொடுத்துட்டு பின்னாடியே வரும். அப்போ தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இண்டிகேட்டருங்கிறது நம்மளோட நிழல் மாரி, நாம் எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு நாம் தான் முடிவு பண்ணுமே தவிர நம்மளோட நிழல் முடிவு பண்ணாது. கரெக்டுங்களா? நம்மளோட ஷேடோ முடிவு பண்ணாது. அப்போது இண்டிகேட்டர் மிஞ்சி மார்க்கெட்டில் வேறு சில விஷயங்கள் இருக்குது. மார்க்கெட்டோட கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மற்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்தோம். அங்கே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, டபுள் டாப், ட்ரிபிள் டாப், டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். சரிங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய கண்டென்ட்டை நம்ம படித்து கற்றுக்கிட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்க, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றதும் மார்க்கெட் ஏறிச்சுன்னா அது என்ன செய்யும், ஒரு க்ரீன் கேண்டில் கொடுக்கும். மார்க்கெட் இறங்குச்சுன்னா அது ஒரு ரெட் கேண்டில் கொடுக்கும். சரிங்களா? அப்போது எந்த இடத்துல பிரேக் அப் ஆகுது, எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுது, இதெல்லாம் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ட்ரேடிங் நடக்க ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இருக்கும். நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள், ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் நம்ம ட்ராயிங் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம கண்ணுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். சரியா? நம்ம கண்ணுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். இந்த பேட்டர்ன் தான் அமைஞ்சிருக்கு, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பையிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கும்போது என்ன பண்ணோம், அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த பேட்டர்ன் அப்படியே மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர்ன் மாறும். அப்போ நம்ம என்ன செய்வோம், ட்ரெண்ட் லைன் முதல் கொண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முதல் கொண்டு புதுசாக பேட்டர்ன் மாற நாமளும் அதை மாற்றி அமைச்சிக்கிட்டே போகணும். அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்லேயும் நமக்கு சரியான ஒரு புரிதல் மார்க்கெட்டை பற்றி கிடைக்கல. அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் எல்லா வெப்சைட்டில் போனாலும் சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வெப்சைட்டில் போனாலும் அங்கே என்ன இருக்கும், சார்ட்டு தான் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சார்ட்டுக்குள்ளே இண்டிகேட்டர் ஹெவியாக நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறைய இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்எஸ் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா அங்கே சார்ட்டுக்கு முக்கியத்துவமே இருக்காது. அங்கே எல்லாமே என்ன இருக்கும், இன்ஃபர்மேஷன் தான் ஹெவியாக இருக்கும். சரியா? ஒரு டயத்துலாம் பார்த்தீங்கன்னா என்எஸ் இந்தியா வெப்சைட்டை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். இது என்ன வெப்சைடு இந்த மாதிரி இருக்குது, ஒரு ட்ரேடருக்கு தேவையான எந்த ஒரு கண்டென்ட்டையுமே யூசர் ஃப்ரெண்ட்லியே அதுக்குள்ளே இல்லையே, ஒரு சார்ட்டு கூட இதில் இல்லையே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். வேறு எந்த ஒரு வெப்சைட் வேணாலும் போங்க, பெய்டு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஃப்ரீ வெப்சைட்டாக இருக்கட்டும், வேறு எங்கே போனீங்கனாலும் சார்ட்டுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த சார்ட்டில் விதவிதமாக ட்ராயிங் பண்ணுற மாதிரி டூல்ஸ் நிறைய இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? அந்த சார்ட்டுக்குள்ளே விதவிதமாக நாம் ட்ராயிங் பண்ணி அனலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்எஸ் இந்தியா வெப்சைட்டுக்குள்ளேயும் பிஎஸ் இந்தியா வெப்சைட்டுக்குள்ளேயும் அந்தமாரி கண்டென்ட் அதிகமாக இருக்காது. இங்கேயும் சார்ட் இருக்குது, ஆனால் இதுக்கான முக்கியத்துவம் ரொம்ப கம்மி அப்படி சொல்ல வரேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், மார்க்கெட்டில் இன்ஃபர்மேஷனுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். சரிங்களா? இன்ஃபர்மேஷனை எப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருது, டேட்டா அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப நாள் கழித்து நிறையா லாஸ் பண்ணி அதுக்கப்புறமா கிடைச்ச ஒரு அனுபவம். அப்புறமா தான் டேட்டாவை அடிப்படையாக வச்சு நம்ம மார்க்கெட்டில் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொன்றா அப்படியே கற்றுக்கிட்டே வர ஆரம்பித்தோம். அப்படி டேட்டாவை நான் ஃபோக்கஸ் பண்ணதில் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் ரொம்ப முக்கியமாக நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சார்ட் பிளாட்ஃபார்ம் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாலுமே சார்ட்டு நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். வால்யூம் கேண்டில் மற்ற இண்டிகேட்டர்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும், நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அங்கே ஃப்ரீயாக கிடைக்காது. பெய்டு பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மார்க்கெட்டில் எந்த ஒரு டூலை மறைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அங்கேருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த டூலை மறைக்கிறாங்களோ அந்த டூலை நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தொடர்ந்து ஸ்டடி பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் நல்ல ஒரு மாஸ்டரிங் வந்தேன். வெளியில் சொல்லாத கண்டென்ட் எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் கற்றுக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு, நிறைய வெறுப்பாக இருந்துச்சு. அதை புரிஞ்சிக்கவே முடியல. அதோட கேரக்டர், அதோட சைக்காலஜி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் இப்படி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணேன்,
இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணக்குள்ள நான் சொல்லினேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டீலர்ஸ் நிறையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஆர்டர் போடுவாங்க. அந்த மாதிரி டீலர்கிட்ட நான் ஒரு நாள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள அவர் சொன்னார், மாணிக்கம், மார்க்கெட்டு பையிங் ஆகுதுன்னு சொல்லி வாங்குறவங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான், மார்க்கெட்டு செல்லிங் ஆகுதுன்னு சொல்லி விற்கிறவங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ மார்க்கெட்டு பையிங் சொல்லி எடுக்கிறவங்க லாங் பில்டப், இறங்குன்னு சொல்லி எடுக்கிறவங்க ஷார்ட் பில்டப். அப்போ ஒரு பை ஒரு செல்லு சேர்ந்தது தான் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போது இதை வச்சு மார்க்கெட்டு பையா செல்லான்னு சொல்லி எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டார். அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் கொடுத்துச்சு. அவர் கேட்ட கேள்வி எனக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் என்ன பண்ண போனேன், நிறைய ஸ்டடி பண்ணேன். அப்படி நிறைய ஸ்டடி பண்ண ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மிகப்பெரிய நாலேஜ் கிடைச்சிது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜை கேதர் பண்ணி மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது, அதோட கேரக்டர் என்னன்றதை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு லெவலுக்கு மேலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக என்னால் கொண்டு வர முடியல. ஒரு ஸ்கேனராகவோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவோ கொண்டு வர முடியல. அதே நேரத்தில் மற்ற எல்லா ஒரு வெப்சைட்டில் போனாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் புட் ரேஷியோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரே மாரி பேட்டர்னில் எல்லாரும் அதே மாரி வச்சுருக்காங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை வந்து யோசித்தேன், இது நான் நினைக்கிற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அதாவது ஒட்டுமொத்த மார்க்கெட்லையும் ஒரே பேஜில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்காக நம்ம உள்ளே செலக்ட் பண்ணி உள்ளார போய் தேடி நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம். இப்போது நிஃப்டி இருக்குன்னா நிஃப்டியோட கால் புட் ரேஷியோவை நம்ம போய் அனலைஸ் பண்ணோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ போய் அனலைஸ் பண்ணோம். ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், இந்தமாரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்கும் நம்ம உள்ளே போய் அனலைஸ் பண்ணி வரணும். இதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரே பேஜில் கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசித்தேன். அப்படி யோசித்து யூனிக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த நிஃப்டி டைம்ஸ் நவ். இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு கண்டென்ட்டு, புதுசாக இந்த ஒரு கண்டென்ட்டை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒட்டுமொத்த F&O மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 215 ஸ்கிரிப்டையும் ஒரே பேஜில் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இதை நான் பண்ணியிருக்கேன். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா அதை புரிய வைக்கிற விதம் நான் அந்தமாரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நம்பராக மட்டும் பார்க்காம அதை ஒரு கேரக்டராக பார்க்கணும். அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த சைக்காலஜி பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் மனசில் புரிய வச்சுக்கிட்டீங்கனால தான் அது உங்களுக்கு புரிய வரும். அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மட்டும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இது வந்துட்டு 1 மணி நேரம் கிளாஸ்லேயோ அல்லது 1 ஹவர் கிளாஸ்லேயோ அல்லது 1 மந்த்லேயோ இதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது பெரிய சப்ஜெக்ட்டு. இதை ரொம்ப நாள் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னோட மாஸ்டர் கிளாஸஸில் ஃபஸ்ட்டு 1 டே நான் ஆன்லைன் கிளாஸஸில் அட்டன் பண்ணும்போது மார்க்கெட்டோட பேசிக்ஸை சொல்லிக் கொடுக்குறேன். 2வது நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். 3வது நாள் நம்ம வெப்சைட்டை பற்றி கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ணுறேன். 4வது நாள் மார்க்கெட்டில் எப்படி அட்வான்ஸ்டாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லைவ் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த லைவ் ப்ராக்டிஸில் நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டில் என்ன சொல்லிக் கொடுத்தோமோ அது அத்தனையும் ஆன்லைன் மார்க்கெட்டை ரியலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்போது எந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம், இது எப்படி ரியாக்ட் ஆகும், இதோட சைக்காலஜி அண்ட் கேரக்டர் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ரியல் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே வரும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின புரிதல் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஏன் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டுனாலே என்ன, பை பண்ணணும், செல் பண்ணணும், வர்த்தகம் நடக்குது, ட்ரேடிங் நடக்குது, சரியா? அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன நடக்குது, ஒரு ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, அப்போ அங்கே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. சரி, நீங்கள் போய் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடில் ஒரு ஃபியூச்சர் நீங்கள் ஒரு லாட்டை பை பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன நடக்குது, நீங்கள் ஒரு லாட்டை பை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? அப்போது உங்களுக்கு லாபம் எதுலேருந்து வருது, நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டோ ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ நீங்கள் போயிட்டு பை பண்ணணும். பை பண்ண பிறகு அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வருவீங்க, கரெக்டாக? அப்போது உங்களுக்கு அந்த லாபம் எதுலேருந்து வருது, நீங்கள் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணீங்க, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா உங்களோட லாபமே எதில் இருக்குது, உங்களோட ட்ரேடிங்கே எதில் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் எதை கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் மார்க்கெட்டோட பேசிக், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் மார்க்கெட்டோட அடிப்படை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே யாரும் க்ரியேட் பண்ணுறதுனா மார்க்கெட் எப்படி வந்து டர்ன் ஓவர் நடக்கும், எப்படி வால்யூம் நடக்கும். அப்போது இப்போ ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஒரு நியூஸ் வருது அப்படின்னாக்க அப்போ மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே ஏறவோ இறங்கவோ செய்யுது அப்படின்னா
அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கடுத்து மார்க்கெட்டு ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ நடக்கும்போது தான் அங்கேருந்து அவங்களுக்கான ப்ராஃபிட்டை அது மூலிமா எடுத்துக்க முடியும். அப்போது மார்க்கெட்டோட அடிப்படையே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அது மூலிமா மார்க்கெட்டை டர்ன் ஓவர் பண்ணி அது மூலிமா மார்க்கெட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி கொண்டு வந்து அது மூலிமா அவங்க ப்ராஃபிட் பண்ணுறது தான் மார்க்கெட்டோட அடிப்படை. நானும் உங்களை மாதிரி தான் பேசிக்காக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எதுவுமே தெரியாமல் தப்பாக நிறைய விஷயங்களை பண்ணி நிறையா லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்றத எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு என்ன வேணுமோ அதை நானே சொந்தமாக கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் வெப்சைட்டாக லான்ச் பண்ணியிருக்கேன். நானும் உங்களை மாதிரி தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் ரொம்ப பேசிக்காக உள்ளே வந்தேன். எல்லாரும் போல் எதுவுமே தெரியாமல் நிறையா தப்பாக பண்ணி நிறையா லாஸ் பண்ணி தான் நிறைய வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் பண்ண ஒவ்வொரு லாஸில் இருந்தும் நான் ஒவ்வொரு பாடம் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த லாஸ் பண்ணதுலேருந்து எவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ப்ராக்டிஸ், நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த பாடத்துக்கான விலை தான் அந்த லாஸ். அப்படி பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபைனலாக பாருங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ட்ரேடருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரே பேஜுக்குள்ளே கொடுத்துடும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் A to Z வரைக்கும் ஒரே பேஜுக்குள்ளே 215 ஸ்டாக்ஸும் இதுக்குள்ளே கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்குள்ளே நிறைய ஃபில்டர் இருக்குது. OI ஆக்டிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே OI சிக்னல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன். OI கெய்னர்ஸ் தனியாக வந்து பிரித்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக ரிசல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே கவர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது எல்லாத்த விட EOD சார்ட்டு கவர் பண்ணி கொண்டு அதை கொடுத்துருக்கோம். இந்த EOD சார்ட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு கண்டென்ட்டை இந்த EOD சார்ட்டுக்குள்ளே நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை பற்றி நான் அடுத்தது தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். எல்லாத்த விட நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் உள்ளே வரீங்க, டேட்டாவை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜில் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே எக்கச்சக்கமான டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சிக்னல் வைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ப்ரிவ்யூ டேஸில் என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு சிக்னல் வந்தது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு எதெல்லாம் எலிஜிபிள் ஸ்டாக்ஸாக இருந்தது, ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் 1 மந்த்துக்கு வேணுமா அல்லது ஆல் ஸ்டாக்ஸ் வேணுமா, என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஆல் டேட்டா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு டேட்டா பாருங்கள் அப்படியே வரிசையாக உங்களுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எக்கச்சக்கமான டேட்டா கொடுத்துருக்கேன். ஒரு பிகினர் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், டேட்டாவை கற்றுக்கணும், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்குள்ளே அவ்வளோ டேட்டா கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பேக் டெஸ்ட்டு அவ்வளோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரிங்க சார், இதில் நீங்கள் எல்லாமே கலந்து கொடுத்துருக்கீங்க, நான் தனியாக ஒரு ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ் வேணுமோ அந்தந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் பாருங்கள் பேங்க் நிஃப்டி கொடுக்குறேன். சரிங்களா? அப்படி பேங்க் நிஃப்டி கொடுக்கும்போது பேங்க் நிஃப்டி மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே பாருங்கள் சிக்னல் வைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததாக டேட் வைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டேட் வைஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஒட்டுமொத்த மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் வைஸ் கொடுத்துருப்பேன். இந்த சிம்பிள் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டாக்குக்காக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோட கண்டென்ட்டே ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் ஒரே பேஜில் கொண்டு வர மாதிரி இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட நிஃப்டி டைம்ஸ் நவ் வெப்சைட்டோட நோக்கமே 1 பேஜ் 1 மார்க்கெட், ஒரே பேஜில் ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளே டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் என்னுடைய அனுபவத்தை, ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.